குருவிஸ் இன்றைக்கி நம்ம ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க, இதுதான் நம்ம வீட்டோட கேட்டு. பிரம்மாண்டமாக இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், ஹாரர் சவுண்டு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த டோரை திறக்கும்போதே அந்த சவுண்டு வேறு மாதிரி. என்னடா சர்க்கோ மரம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இப்படி கட்டி வச்சுருக்கோம். ஓகேவா? நம்ம யூடியூப்புக்கு தேவையான கேஜெட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது லைட் ஸ்டாண்டு, இது கேமரா ஸ்டாண்டு, இது என்ன ஸ்டாண்டு? ஓ சாரி, இது கலப்பை ராடு. குருவிஸ் இங்கே பார்த்தீங்களா, பூசணிக்காய் பொங்கல் வந்தாலும் வரும். எங்கள் வீட்டில் இந்த பூசணிக்காய் குழம்பா வச்சு சாவடிப்பாங்க. ஆஹா குருவிஸ், இது என்ன மாதிரி தெரியுங்களா? இது எங்கடா போச்சு? நான்லாம் 5வது படிக்கும்போது இந்த டயர் வண்டியை வச்சுக்கின்னு எம்மா தூரம் ஓட்டிங்க தெரியுமா? ஒரு 40-50 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன் இந்த டயரை வச்சு. சும்மா தட்டு. இப்போலாம் ஒரு 1 கிலோமீட்டர் கூட ஓட்ட முடியல. சே, பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, பேட்ரி கிடையாது, ஃப்ரீ. எத்தனை கிலோமீட்டர் வேணால் ஓட்டலாம். இந்த ஒரு ஸ்டிக்கர் இருந்தால் போதும். சும்மா தட்டுன்னு தட்டின்னு போயினே இருக்கலாம். நம்ம வீட்டில் வந்து ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த புடைக்கிற மரம் தான் நமக்கு வந்து ஃபேன். விசிறி மாதிரி காற்று வந்துகிட்டே இருக்கும். குருவிஸ், நமக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வைக்கிறதுக்கு பெரிய பீரோ ரேக்கெலாம் கிடையாது. இந்த குட்டி பெட்டி தான். இதில் தான் வந்து நான் போடுற பனியனு, ட்ரௌசரு எல்லாமே இதில் தான் மடித்து வைப்பேன். மடிச்சுலாம் வைக்க மாட்டேன், அப்படியே போட்டு இப்படி கசக்கி தான் நொந்தி வச்சுருவேன் போட்டு. இதான் வந்துட்டு நம்ம ஹோம் தேட்டர் ஆடியோ சிஸ்டம். இதை வாங்குறதுக்கு வீட்டில் எவ்வளோ அடம்பிடிச்சி வாங்கணும் தெரியுங்களா? எப்பா, ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா டவுலோண்டு தான் இருக்கும், ஆனால் சவுண்டு காதை கிளிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பிராண்டு சோனி. டக்குன்னு கவர்மெண்ட் வேலை வந்துச்சுன்னா பாண்டு, மம்டி, கடப்பாரை எல்லாமே எடுத்துன்னு கிளம்பிடுவோம். அதுவும் நம்ம கூட இங்கே தான் இருக்கும், பக்கத்துலேயே தான். நம்ம ஏரியாவில் கொயா சண்டைனாலே இந்த 2 குடம் தாங்க. வச்சுன்னு ஃபைட் பண்ணால் இன்னமா இருக்கும் தெரியுங்களா? உடையவே உடையாது. கொளுத்தத்த காலத்துலேருந்து வச்சுக்கணும். அப்படியே நம்ம வீட்டிலேருந்து இந்த ஒரு டோரை திறந்தோன்னா பக்கத்துலேயே மாட்டுக்கோட்டா வந்து நம்ம புஜ்ஜி ரித்திக். குருவிஸ், இது என்னன்னு தெரியுதா? அயன் பாக்ஸ் நினச்சிட்டு போகிறீங்க. ₹1 காயின் ஃபோனு. இதில் ₹1 காயினை போட்டு நம்பர் அடிச்சு ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் பேசியிருப்போம் அப்போலாம். இப்போலாம் வந்து அன்லிமிட்டெட் கால்ஸ் இருக்குது, ஆனால் யார்கிட்டையும் கால் பண்ணி பேசக்கூட டைம் இல்லை. இந்த ஃபோனில் வந்து இந்த பச்சை பட்டனு, சிவப்பு பட்டன்லாம் கிடையாது. இது பாருங்கள், இதில் அப்படி ஃபோனை மாட்டி இப்படி இழுத்து போர் அடிக்கிற மாதிரி அடித்தா தான் கால் கட் ஆகிறதெல்லாம். சரிங்களா? அப்படி போட்டு இப்படி அடிக்கணும், அப்போ தான் வந்து ஃபோனே கட் ஆகும். பட்டனு கொண்டு போய் எங்கே வச்சுக்கலாம் பாருங்கள். தெரியல, அப்படி பேசிட்டு அப்படி மாட்டவும் கீழே வித்துடும். அப்போல்லாம் நாங்கள் இந்த ஃபோனில் பேசுகிற ஸ்டைலே தனி. ஹலோ அப்படி தான் பேசுவோம். அப்படி போட்டு அப்படியே கட் பண்ணி விட்டு காலை போயினே இருப்போம். குருவிஸ், இதான் எங்கள் டிராக்டர் டீசல் கேன். இதில் தான் போய் நான் டீசல் பிடிச்சின்னு வருவேன். இந்த மாதிரி சூட் கேஸ்லாம் தூக்கின்னு போய் அமெரிக்காவில் படிக்கணும்னு ஒரு ஆசை தான். என்ன பண்ணுறது?